கேஜேசி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சந்திர கிரகணத்தை பற்றி இந்த வீடியோ நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் நம்ம பகுதியில் தெரியாதுன்றதை பற்றி தான் ஒரு விளக்கப்படமாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது அந்த மாதத்தை குறிக்கக்கூடியது. இது மேஷ ராசியில் சூரியன் இங்கே இருந்தார்னா சித்திரை மாதத்தை குறிக்கும். இது அப்படியே சொல்லிகிட்டே வந்தோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இந்த மாசி மாதத்தில் சூரியன் இந்த இடத்துல இருக்கார். இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுதான் மாசி மாதத்தை குறிக்கக்கூடியது. இது மீன மாதன்றது பங்குனி மாதத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணம் அப்படின்னாக்கா சூரியன் கூட ராகு கேது சேர்ந்து இருந்தால், சூரியன் கூட ராகு கேது சந்திரன் இவங்க 4 பேரும் சேர்ந்திருந்தால் அந்த மாதத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது ராகு கேது கூட சந்திரன் சூரியன் சேரக்கூடியது. அதாவது ஆப்போசிட்டில் இருப்பாங்க. சூரியன் இந்த இடத்துல இருக்காருன்னா சந்திரன் இந்த இடத்துல இருக்கும்போது தான் சந்திர கிரகணம் ஏற்படும். அதாவது பௌர்ணமி காலத்தில் சந்திர கிரகணம் ஏற்படும். அமாவாசை காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படும். அமாவாசை காலம்னு சொல்லக்கூடியது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியனுக்கு சமசப்தமத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பௌர்ணமி. அந்த பௌர்ணமி காலத்தில் ராகு கேதுக்கள் சேரும்போது தான் உங்களுக்கு சந்திர கிரகணம் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் மாசி மாதத்தில் தான் இங்கே சூரியன் இருக்கார், சிம்மத்தில் சந்திரன் இருக்கார். இது பௌர்ணமி காலத்தை இப்போ குறிச்சிருக்குது. குரோதி வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி பூர நட்சத்திரம் 60 நாழிகை. இந்த சந்திரன் இந்த இடத்துல பூர நட்சத்திரத்தில் 60 நாழிகை. அதாவது மகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் 60 நாழிகை, அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் கொஞ்சம் சொச்சம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த ராசிக்கு சந்திரன் போவார். இந்த 3 நட்சத்திரத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது சூரியனுக்கு 7ஆம் இடமாக அமையறதுனால பௌர்ணமி காலம் இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல ராகு கேது சம்பந்தம் இல்லை. ராகு கேது சம்பந்தம் இல்லாததுனால நம்ம நாட்டில் இந்த சந்திர கிரகணம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு பட விளக்கம் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்த மாதம் இருக்குதா, அதாவது பங்குனி மாதத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் பங்குனி மாதத்துலேயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சூரியன் இந்த இடத்துல சந்திரன் வரும்போது அப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராகு எது இங்கே மாறி வராங்க. அப்போ மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் பின்னோக்கி வரதுனால அந்த இடத்துல சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போது இதான் வான்வெளி. இந்த வான்வெளியில் சூரியனை மையமாக வச்சு தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே சுற்றிகிட்டு இருக்குது. இதில் இப்போ சந்திர கிரகணத்தை மட்டும் பார்ப்போம். நாம் சந்திர கிரகணத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இங்கே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படும். சூரியன், பூமி, சந்திரன். இப்போ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வரும்போது பூமியோட நிழல் சந்திரனை மறைக்கிறதுனால இந்த இடத்துல சந்திர கிரகணம் ஏற்படுது. இப்போ நமக்கு அந்த மாதிரி வரல. நமக்கு மேல் நோக்கி இருக்கிறதுனால இங்கே நமக்கு முழு நிலவு தெரியும். வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் தான் இந்த கிரகணம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு சந்திர கிரகணம் தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த சந்திர கிரகணம் தெரிய வாய்ப்பு இல்லாததுனால நமக்கு சந்திர கிரகணம் கிடையாது. ஆகையினால நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாது. யாரும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை.